Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. இளையராஜா மட்டும்தான் அங்க இசையமைப்பாளர். அந்த காலகட்டத்தில் விஜயானந்தன் ஒரு இசையமைப்பாளர் இருந்தாரு, தேவேந்திரன் ஒரு இசையமைப்பாளர் இருந்தாரு, அப்புறம் வந்துட்டு நிறைய இசையமைப்பாளர், சந்திரபோஸ் இருந்தாரு. அந்த காலகட்டங்களில் எஸ் ஏ ராஜ்குமார் இருந்தார். எல்லாரும் நிறைய இசையமைப்பாளர் இருந்தாலும் கூட இளையராஜா பிளேலிஸ்ட்ல என்ன பண்ணணும், அந்த பாட்டும் சேர்ந்து வந்துடும். இவர் போடுற பாட்டு பூரா இளையராஜா பாட்டுருவாங்க. ஆனா அதற்கு பிறகு அந்த காலகட்டத்திலே நிறைய இசையமைப்பாளர்கள் வித்தியாசமான படங்கள் பண்றாங்க. அது குறிப்பா ரகுநந்தன் ஒரு இசையமைப்பாளர். அவருடைய பாடல்கள் எல்லாமே சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டு. ஆனா அவர் தான் இசையமைப்பாளர் தெரியாது, அது தெரியாது. இப்பயுமே அவர் சரியா அவரை ப்ரொமோட் பண்ணிக்கிற மாட்டேங்கிறாரு. அவரை வந்து என்னன்னா அவர் பெருசா அவர் பெரிய படங்கள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இத்தனைக்கும் அவர் பண்ண படம் எல்லாமே ஹிட் படம். தர்மதுரை ஹிட்டு, தென்மேற்கு பருவ காற்று ஹிட்டு, நீர்ப்பறவை ஹிட்டு, அயோத்தி ஹிட்டு. பாரதிராஜா சொல்லியிருக்காரு, இவருக்கு எங்க கிராமம் எல்லாம் தெரிய போகுது, இவர் எப்படிங்க கிராம படத்துக்கு மியூசிக் பண்ணுவாரு, இது ஒரு அண்ணன் தங்கச்சி கதை, அது ஒரு சென்டிமெண்டான படம், இதுக்கு இளையராஜாவை தவிர்த்து எப்படிங்க பண்ண முடியும்னா, இல்ல ரகுமானை வச்சு நான் பண்றேன் அப்படின்னு போட்ட பாட்டு தான் அந்த மானூத்தி மந்தையிலன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் தென் மாவட்டங்கள்ல எல்லா காது குத்து கருமாரி வீடுகள்ல மாமா தாய் மாமா சீர் வரப்ப அந்த பாட்டு ஓடும். இவங்களே ஒரு பிராண்ட் பண்ணிக்கிறாங்க. அப்பா இது வந்து பட்ஜெட் படம்னா இவர் வச்சுக்கலாம்ப்பா, பெரிய படம்னா சாய் அபியங்கர், அனிருத், இல்லைன்னா வந்து ரகுமான், இல்லைன்னா ஜிவி, இவங்க 4 கேட்டகரியில் வச்சுக்கிறாங்க. சாண்டோடன்லாம் இப்போ சமீபத்தில் அந்த மயிலாடுன்னு ஒரு படம் பார்த்தேன், எக்ஸ்ட்ரானரியா பண்ணியிருக்காரு ரீரெக்கார்டிங். இந்த படம் பாருங்க, டூரிஸ்ட் ஃபேமிலி, எத்தனையோ படங்கள் சொல்லிட்டு போலாம், குட் நைட், நிறைய பேக் டு பேக் ஹிட் சாங் கொடுக்கு. ஆனாலும் அவருக்கு பாத்தீங்கன்னா படத்துக்கு என்ன பண்றாங்க, இவர் ரீரெக்கார்டிங் நல்லா பண்றாருப்பா அப்படின்னு இவருக்கு ரீரெக்கார்டிங் வாய்ப்பு போட்டு கொடுக்குறாங்க. புஷ்பா 2 படத்துக்கு அவர் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அனிருத்துக்கு ஒரு சம்பளம் 10 கோடி கொடுக்குறாங்கன்னா அந்த ஆடியோவை ஒரு 4 கோடி 5 கோடிக்கு வாங்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஒரு படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 7 படம் புக். ஆனா அவருக்கு பின்னாடி ஒரு டைரக்டர் அட்லி வேலை செய்யறாரு, அவர் ஒரு பிஆர்ஓ மாதிரி ஒர்க் பண்றாரு. அனிருத்துக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனையை மைண்ட்ல வச்சு இவரை வந்து கொண்டு வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு. இல்லையா விட்டு தொலை சனியனை, அவன் நம்பரை முதல்ல பிளாக் பண்ணுங்க, சனியை முகத்துல முடிய கூடாது அப்படின்னு போட்டு அவன் கூட இருக்க வேண்டிய சரி பண்ணுங்க. என்ன அப்படி காதலுடைய அந்த சினி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில ஜேர்னலிஸ்ட் ஜுபேர் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இப்போ தமிழ் சினிமா அப்படின்னு பார்க்கும்போது சாய் அபியங்கர் புதுசா வந்தாரு. போன வருஷம் கேள்விப்படும் போதே கிட்டத்தட்ட 8 படங்கள் மேல அவர் வந்து சைன் பண்ணிட்டாரு அப்படின்றது சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் எத்தனை படங்கள் வந்து வரப்போகுதுன்னு தெரியல. இப்போ தமிழ் சினிமான்னு பார்த்தா அதிகப்படியா மியூசிக் டைரக்டர் யாரு போறாங்கன்னா அனிருத் அவர்கள், அவரோடது. இப்போ சாய் அபியங்கர் வந்திருக்காரு. ஏன் மற்ற இசையமைப்பாளர்கள் யாரும் வர்றதில்ல? இளையராஜா, ஏ ரகுமான் அவங்களாம் வந்து அது குறிப்பிட்ட படங்கள் அவங்க எடுப்பாங்க, அதெல்லாம் ஓகே. அதை தாண்டி சாம்லா இருக்காரு, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் ஏன் வரமாட்டாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்களா வாய்ப்பு, இல்ல அவங்க எடுக்கிறது இல்லையா அந்த வாய்ப்பு? இல்ல, இது ஒரு வகையில் பாக்குறப்ப புதிய டேலண்ட் உள்ள வர்றாங்க, அதுக்கு வந்து ஒரு வெல்கம் பண்ணலாம். ஆனா ஒரு கட்டத்தில் ஒரு 25 வருஷம் தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு இசையமைப்பாளர் தான், இளையராஜா மட்டும்தான் அங்க இசையமைப்பாளர். அந்த காலகட்டத்தில் விஜயானந்தன் ஒரு இசையமைப்பாளர் இருந்தாரு, தேவேந்திரன் ஒரு இசையமைப்பாளர் இருந்தாரு, அப்புறம் வந்துட்டு நிறைய இசையமைப்பாளர், சந்திரபோஸ் இருந்தாரு. அந்த காலகட்டங்களில் எஸ் ஏ ராஜ்குமார் இருந்தார். எல்லாரும் நிறைய இசையமைப்பாளர் இருந்தாலும் கூட இளையராஜா பிளேலிஸ்ட்ல என்ன பண்ணணும், அந்த பாட்டும் சேர்ந்து வந்துடும். இவர் போடுற பாட்டு பூரா இளையராஜா பாட்டுருவாங்க. கண்ணுக்குள் 100 நிலவான ஒரு பாட்டு, அந்த பாட்டு இளையராஜா மியூசிக் கிடையாது, தேவா மியூசிக். ஆனா பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இளையராஜாவோட ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான் ஒரு பாட்டு இருக்கு, நான் அடிமையிலேன்னு ஒரு படம், விஜயானந்தன் ஒரு மியூசிக் டைரக்டர். அந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா இளையராஜா பிளேலிஸ்ட்ல வந்துடும். வா வா வசந்தம்னு ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டு நான் அடிமையில படத்துல ஸ்ரீதேவியும் ரஜினிகாந்த் பாடுற பாட்டு, அந்த மாதிரி நடிச்சிருப்பாங்க. அந்த பாட்டை இளையராஜா பிளேலிஸ்ட்ல வந்துடும். அப்ப அந்த இளையராஜாங்கிற அந்த சூரிய ஒளியில சின்ன சின்ன வெளிச்சங்கள் தெரியாம போயிட்டாங்க. அது வந்து அப்படியே 90s காலத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த சூரியன் கொஞ்சம் மறையிறப்ப தான் 2 பேர் பூம் ஆகுறாங்க. ஒரு பக்கம் ரகுமான், ஒரு பக்கம் தேவா. ரகுமான் வந்து ANBயை பிடிச்சிக்கிட்டாரு, தேவா வந்து BNCயை பிடிச்சிக்கிட்டாரு. 2 பேருமே மாறி மாறி வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு நிறைய இசையமைப்பாளர்கள் சினிமாக்குள்ள வர்றாங்க. அந்த ஒரு மோனப்புள்ளியாக இருந்த இடம் காலியாகி புது டேலண்ட் உள்ள வர்றாங்க. வித்யாசாகர், பரத்வாஜ் அப்படின்னு நிறைய. பரத்வாஜ் எல்லாம் தமிழ் மட்டும் கிடையாது, மலையாளத்திலும் சூப்பர் டூப்பர் ஹிட் சாங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் மலையாளத்துல அவர் கொண்டாடப்படக்கூடிய இசையமைப்பாளர் வச்சுட்டாங்க. இளையராஜாவை கொண்டாடுறாங்க, அதுக்கு அடுத்த கட்ட சொல்றேன். அப்ப பரத்வாஜ், வித்யாசாகர், சிற்பி உள்ள தெளித்தார், நிறைய அடுத்தடுத்த இசையமைப்பாளர் வர்றாங்க. அப்ப கலவையாக வாய்ப்புகள் கிடைச்சிச்சு.
அப்ப அந்த இளையராஜாங்கிற அந்த வெளிச்சத்துக்கு முன்னாடி பல பேர் வெளிச்சம் வராமே போயிட்டாங்க. அந்த ஒரு லிஸ்ட். அப்புறம் நிறைய இசையமைப்பாளர் வந்தாங்க வரிசையா. தேவா, வித்யாசாகர், பரத்வாஜ், யுவன் சங்கர் ராஜா, சிற்பின்னு வரிசையா வந்தாங்க. அவங்களுடைய காலகட்டம் அப்படியே அந்த 2000க்கு மேல அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்ச பிறகு அனிருத் அப்படியே உள்ள பூமா வர்றாரு. அவர் வேற ஒரு இசையை கொண்டு வர்றாரு. அந்த நேரத்தில் ஹாரி ஜெயராஜை விட்டோம் ரோமான் காலகட்டங்கள். அப்புறம் அனிருத் வர்றாரு. அனிருத் ஒரு ஸ்டைல ஃபாலோ பண்றாரு. அந்த படங்கள் ஃபுல்லா ஹிட் ஆகுது. அப்ப ரஹ்மான், அனிருத் அந்த மாதிரி பெரிய பட்ஜெட் படங்களுக்கு அவங்க 2 பேர் தான் இசையமைப்பாளர்னு வர்றாங்க. ஆனா அதற்கு பிறகு அந்த காலகட்டத்திலே நிறைய இசையமைப்பாளர்கள் வித்தியாசமான படங்கள் பண்றாங்க. அது குறிப்பா ரகுநந்தன் ஒரு இசையமைப்பாளர். அவருடைய பாடல்கள் எல்லாமே சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டு. ஆனா அவர் தான் இசையமைப்பாளர் தெரியாது. அது தெரியாது. இப்பயுமே அவர் சரியா அவரை ப்ரொமோட் பண்ணிக்கிற மாட்டேங்கிறாரு. எனக்கு நண்பர் தான் அவரு. நிறைய அவரே சொன்ன நிறைய ப்ரொமோட் பண்ணுங்க, நிறைய இன்டர்வியூஸ் கொடுங்க. நீங்க தான் அந்த பாடலாம் பண்ணதுன்னு தெரியாது. உங்க பாட்டு பூரா இன்ஸ்டால பயங்கர ஃபேமஸ்ங்க. நீர்ப்பறவையில அந்த பாட்டு அவர் தான். நீர்ப்பறவை, தர்மதுரை, அயோத்தி இதெல்லாம் அவருடைய மியூசிக் டைரக்டர். அது பரப்பர பறவை பாட்டு அவர் தான். அயோத்தியில வந்த அந்த காற்றோடு பட்டம் போல எல்லா நிறைய பாடல்கள் கொடுத்துருக்காரு. 2வது ரீரெக்கார்டிங்குமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி இளையராஜா ரஹ்மானோட சாயல் நிறைய இருக்கும். பாக்குறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அவரை வந்து என்னன்னா அவர் பெருசா அவர் பெரிய படங்கள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இத்தனைக்கும் அவர் பண்ண படம் எல்லாமே ஹிட் படம். தர்மதுரை ஹிட்டு, தென்மேற்கு பருவ காற்று ஹிட்டு, நீர்ப்பறவை ஹிட்டு, அயோத்தி ஹிட்டு, நிறைய ஹிட் படங்கள் சொல்லலாம். நிறைய இப்ப சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி இருந்தும் கூட அவரை என்ன பண்றாங்கன்னா இவர் வந்து பட்ஜெட் படம் பண்ணக்கூடிய இசையமைப்பாளர்ப்பா. அவர் திறமையை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவருக்கு ப்ரீவியஸா பண்ண படங்களை பார்க்கலாம். ப்ரீவியஸா ஒரு மிடில் கிளாஸ் படம், ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் படம், ஒரு கிராமத்து படங்கள் பண்ணக்கூடிய ஒரு பாப்பின்னு ஒதுக்குறாங்க. ரஹ்மானுக்குமே இந்த ஒரு இது இருந்துச்சு. ரஹ்மான் வந்து முதல் படம் ரோஜா பண்றாரு. ரோஜா பெரிய ஹிட்டு. அதற்கு பிறகு காதலன் அப்படின்னு வரிசையா போறாரு. இவருக்கு வந்து கிராம படங்கள் செட் ஆகாது. பாரதிராஜாவை என்ன பண்றாருன்னா இவரை வந்து கிழக்கு சீமலை படத்துக்கு ஃபிக்ஸ் பண்றாரு. அவர் பாரதிராஜா சொல்லியிருக்காரு இவருக்கு எங்க கிராமம் எல்லாம் தெரிய போகுது, இவர் எப்படிங்க கிராம படத்துக்கு மியூசிக் பண்ணுவாரு, இது ஒரு அண்ணன் தங்கச்சி கதை, அது ஒரு சென்டிமெண்டான படம், இதுக்கு இளையராஜாவை தவிர்த்து எப்படிங்க பண்ண முடியும்னா இல்ல ரஹ்மானை வச்சு நான் பண்றேன் அப்படின்னு போட்ட பாட்டு தான் அந்த மானூத்தி மந்தையிலன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் தென் மாவட்டங்கள்ல எல்லா காது குத்து கருமாரி வீடுகள்ல தாய் மாமா சீர் வரப்ப அந்த பாட்டு ஓடும். நீங்க அந்த பஸ்ல ஊர் பக்கம் போனீங்கன்னா அப்படியே கட்டே போலாம். ஏதாவது ஊர்ல ஓடிட்டே பாட்டு வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு அந்த மாதிரி போட்டு வச்சுட்டு போயிட்டாரு ரஹ்மான். அப்ப வாய்ப்பு கிடைச்சாதான் அவங்களுடைய திறமையை நம்ம சொல்ல முடியும். இவங்களே ஒரு பிராண்ட் பண்ணிக்கிறாங்க. அப்ப இது வந்து ஒரு பட்ஜெட் படம்னா இவர் வச்சுக்கலாம்ப்பா. பெரிய படம்னா சாய் அபியங்கர், அனிருத், இல்லைன்னா வந்து ரஹ்மான், இல்லைன்னா ஜிவி, இவங்க 4 கேட்டகரியில் வச்சுக்கிறாங்க. அதுக்கு அடுத்து நிறைய இசையும் பண்றாங்க. சாம்சிஎஸ் நல்லா பண்ண, சாண்ட்ரோடன்லாம் இப்போ சமீபத்தில் அந்த மயிலாடுன்னு ஒரு படம் பார்த்தேன். எக்ஸ்ட்ரானரியா பண்ணிருக்காரு ரீரெக்கார்டிங். இந்த படம் பாருங்க, டூரிஸ்ட் ஃபேமிலி, எத்தனையோ படங்கள் சொல்லிட்டு போலாம். குட் நைட், நிறைய பேக் டு பேக் ஹிட் சாங் கொடுக்கு. சாங்கும் நல்லா பண்றாரு. இந்த ரீரெக்கார்டிங்லயும் அந்த ஃபீல் இருக்கு. சாண்டோல்டர்னா பாத்தீங்கன்னா அவரே வந்து சின்ன பட்ஜெட் படங்கள், மினிமம் பட்ஜெட் படங்கள். இவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு. சினிமாங்கிறது ஒரு மந்தையாட்டை கூட்டம் மாதிரி தான். ஒரு படம் வெற்றி பெற்றுச்சுன்னா அப்படி ஒருத்தர் ஒரு போலீஸ் கேரக்டர் நடிச்சாருன்னா அவர் போலீஸ் தான். நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர்லாம் சொல்றாரு, ஏங்க தெரியாதனமா ஒரு போலீஸ் நடிச்சிட்டாங்க, 20 வருஷமா போலீஸா நடிச்சிட்டு இருக்குங்க, வீட்டுல போலீஸ் டெஸ்ட் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்றாரு. கால நினைச்சு குளிச்சு போலீஸ் டெஸ்ட் கூட்டு போயிடுறாங்கன்றாரு. அது சினிமாவில் அது ஒரு சென்டிமெண்ட். அதை என்ன பண்றாங்கன்னா நல்ல டேலண்டடான ஆட்களை தேடி போக மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து ஒரு டிபிக்கலாக ஒரு ஸ்டீரியோட்டிக்காக இருக்கிறாங்க. இந்த படம்னா இந்த படம் இந்த மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு வந்துருக்காங்க. புது டேலண்ட் இன்னைக்கு வர்றாங்க, புதுசா பாட வர்றாங்க. அன்னைக்கு பாடல்கள் பெருசா கிடையாது. அன்னைக்கு வந்து எஸ்பிபி, ஜானகி, மனோஜ் சித்ரா, அப்புறம் ஜெயசுதாஸ், இவங்க தான் சிங்கர்னே. எந்த பாட்டு எடுத்தாலும் அவங்க தான். அவங்க தமிழ், மலையாளம், தெலுங்கு அந்த சர்க்கிள் ஃபுல்லாவே அவங்க தான் பண்ணுவாங்க. பெரிய சிங்கர்லாம் கிடையாது. இன்னைக்கு நிறைய சிங்கர்ஸ் வர்றாங்க. இன்னைக்கு என்னன்னா அந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஒரு பெரிய விஷயம். உங்களுக்கு மியூசிக் பண்ண விஷயமா இருந்துச்சுன்னா நீங்க கம்போஸ் பண்ணலாம். உடனே கம்போஸ் பண்ணி அதை வந்து ஒரு வீடியோவா போடலாம், சாங்கா போடலாம். அன்னைக்கு வந்து ரெக்கார்டிங் தியேட்டரே ஒரு பெரிய ஃபேக்டரி மாதிரி இருக்கும். அது உள்ள போறப்பே அது ஒரு பிரம்மாண்டமா இருக்கும். இன்னைக்கு வந்து டிஜிட்டல் ஆயிடுச்சு. நம்ம இந்த இடத்துல உட்காந்து ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட முடியும். டெக்னாலஜி வந்துருச்சு, கேமரா மைக்ஸ் வந்துருச்சு. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பூல்னு சொல்லுவாங்க, ஒரு பெரிய ஃபிலிம் வந்து ஓடும், ஒரு பெரிய மிஷின் மாதிரி ஓடும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு பூத்ல ஒருத்தர் பாடுவாரு, இந்த பக்கம் ஒரு பூத்ல பாடுவாரு, ஒரு 50 பேர் வாசிச்சுட்டு இருப்பாங்க. அது உள்ள போனப்பே ஒரு பிரம்மாண்டம் இருக்கும். படத்தை வந்து ஸ்கிரீன் பண்ணுவாங்க, பெரிய ஸ்கிரீன்ல படம் ஓட விட்டு அதுக்கு வாசிப்பாங்க. ஒரு ஃபேக்டரிக்குள்ள போற மாதிரி இருக்கும் அது. இன்னைக்கு நம்ம காம்பாக்டா ஒரு லேப்டாப்லயே படத்தினுடைய ரீரெக்கார்டிங் வாசிச்சிடலாம், எடிட் பண்ணிடலாம், ஃபுல் படத்தை எல்லா வேலையும் பண்ணிடலாம். அப்ப இது குறைஞ்சிருச்சு. உலகத்தில் நீங்க எந்த மொழியில இருந்து உட்கார்ந்தாலும் உங்களுக்கு திறமை இருந்தா நீங்க பாடுறனா பாடி வீடியோ போடலாம், மியூசிக் கம்போஸ் பண்ணலாம்.
அப்ப டேலண்ட் வந்து ஓப்பனா இருக்கு. ஆனா இவங்க பயன்படுத்துறது என்னன்னா திரும்ப திரும்ப ஒரே ஆட்களுக்குள்ளே மாட்டுறாங்க. அதுதான் இங்க தவறா இருக்கு. அதனால நிறைய இசையமைப்பாளருக்காக பண்ணாலும் கூட கிடைக்க மாட்டேங்குது. சாம் சிஎஸை பொறுத்த வரைக்கும் சாம் சிஎஸ் மியூசிக் பண்ண ஒரு படத்தை நான் பார்த்தேன் சமீபத்தில். ஒரு படத்தை ப்ரீவியூ போட்டாங்க, பார்த்தேன். படம் ரிலீஸ் ஆகல. அவ்வளோ அழகா பண்ணியிருக்காரு ரீ ரெக்கார்டிங். ஆனாலும் இங்க அவருக்கு பாத்தீங்கன்னா படத்துக்கு என்ன பண்றாங்க, இவர் ரீ ரெக்கார்டிங் நல்லா பண்றாருப்பா அப்படின்னு இவருக்கு ரீ ரெக்கார்டிங் வாய்ப்பு போட்டு கொடுக்குறாங்க. புஷ்பா 2 படத்துக்கு அவர் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆனா அதுக்கு வந்து விக்ரம் வேதா மாதிரியான படங்களுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. ஆனா அவரை வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு படம் ரீ ரெக்கார்டிங் பண்ணி ஓடிச்சுன்னா இவர் ரீ ரெக்கார்டிங் அதுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம்ப்பா, போலீஸ் கேரக்டர் மாதிரி ரீ ரெக்கார்டிங்கா சாம்சியஸை கூப்பிடுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பண்றாங்க. இது மாறணும். உங்க கதைக்கு இந்த இசையமைப்பாளர் சரியா வருவாரா, அவர் டேலண்டா இருக்காருன்னு மட்டும் பாருங்க. அவருக்கு மார்க்கெட் இருக்கா, அவர் பிசினஸ் இருக்கா, வந்து அவர் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் பண்ண படம் அது படம் நல்லா ஓடி, அதை தாண்டி இந்த கதைக்கு இவர் பண்ணா கரெக்டா இருக்கும், இவரோட நம்ம ஒர்க் பண்ணா நம்மளுடைய வேவ் லென்த் கரெக்டா இருக்குங்கிறத முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும். அது இல்லாம இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஓகே சார். இப்போ சினிமான்னு பார்க்கும்போது அந்த பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் அதை வந்து கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட சேர்க்கறது, அதுக்கான டிக்கெட் சேல் ஆகுறது, அது ஒரு பிஸ்னஸாக இருக்குது. ஓடிடி ஒரு பிஸ்னஸாக இருக்கணும் போது அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸ் அப்படின்னு போகிறாங்களா? ஓகே இவங்க வந்து மியூசிக் போட்டிருக்காங்கன்னு பார்த்தா பிஸ்னஸ் அதிகமாகும், மக்களும் அதிகமாக வந்து பார்ப்பாங்க அப்படின்ற பேர் இப்போ வந்து இல்லை. ஒரு காலத்தில் ஆடியோ பிஸ்னஸ் வந்து பெரிய லெவலில் இருந்துச்சு. இப்போ ஆடியோ பிஸ்னஸ் கொஞ்சம் கம்மி தான். ஓகே. ஆனால் குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் பிஸ்னஸ் இருக்குது. அதுவும் ஒரு வகைக்காக இவங்களை போய் செலக்ட் பண்ணுறதுக்கு காரணம். இப்போ அனிருத்துக்கு ஒரு சம்பளம் 10 கோடி கொடுக்குறாங்கன்னா அந்த ஆடியோவை ஒரு 4 கோடி 5 கோடிக்கு வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அப்ப இது ஒரு கேட்டகரி. ஒரு கேட்டகரி என்னன்னா பார்ட்னர் தான் வாங்குறாங்க, அது ஒரு கேட்டகரி. அப்ப இந்த ஒரு இவங்களை போட்டா ஒரு மினிமம் பிசினஸ் இருக்குங்கிறதையும் பாக்குறாங்க. அதுவுமே வந்து பெரிய படங்களுக்கு வாங்குற பாடலுமே சில ஒரு படத்துல முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா 6 பாட்டுனா 6 பாட்டுமே ஹிட். இப்போ ஒரு பாட்டு ஹிட் ஆகுறதே பெரிய விஷயம். அது ரிப்பீட்டடாவும் கேட்க முடியாத நிலைமைக்கு இருக்கு. அப்ப அதையுமே அந்த வியாபாரம் பண்ணக்கூடிய ஆடியோ கம்பெனியுமே கொஞ்சம் இதெல்லாம் யோசிக்கணும். நல்ல பாட்டா இருந்தா அந்த பாட்டை ப்ரமோட் பண்ணலாம், வாங்கலாம், பண்றதை விட்டுட்டு அதை பண்ண வேண்டிய வழியா இருக்கு. ஆனா இதுல என்னன்னா இப்ப அதுக்குள்ளேயுமே ஒரு அரசியல் இருக்குன்றாங்க. சாய் அபியங்கர்லாம் ஒரு படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 7 படம் புக் ஆகுது. ஆனா அவருக்கு பின்னாடி ஒரு டைரக்டர் அட்லி வேலை செய்யறாரு, அவர் ஒரு பிஆர்ஓ மாதிரி ஒர்க் பண்றாரு. அனிருத்துக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனையை மைண்ட்ல வச்சு இவரை வந்து கொண்டு வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காரு, இவர் தான் வாய்ப்புகளை வாங்கி கொடுக்குறாரு அப்படின்றாங்க. இப்போ அது ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. ஒரு பிஆர் டீம் போட்டு அவரை வந்து ப்ரொமோட் பண்றாங்க, ப்ரொமோட் பண்ணி இவரை வந்து இது பண்ணக்கூடிய வேலை செய்யறாங்க. அப்போ அதுவும் தேவைப்படுது. இன்னைக்கு எல்லாமே உள்ளுக்குள்ள அரசியலாக தான் இருக்கு. உங்கள் திறமை அறிவை தாண்டி அதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு. அந்த அரசியலில் தாண்டி நீங்க மேலே வரணும். இது சினிமா மட்டும் கிடையாது, எல்லா தளத்திலையும் இருக்கு. ஆனா இதை வந்து நல்ல இயக்குனர்கள் நினைச்சா மாத்தலாம். என் கதைக்கு இவர் தாங்க மியூசிக் டைரக்டர், மார்க்கெட் இல்லாட்டி பரவாயில்ல, படம் ரிலீஸ் ஆனா ஆடியோ வைக்கும், நான் இவரை போடுறேன் அப்படின்னு ஒரு டைரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னார்னா இந்த மாதிரியான சிச்சுவேஷனை மாத்தலாம். ஓகே சார். எப்படி நம்ம வந்து இந்த சின்ன சின்ன மியூசிக் டைரக்டர்ஸ் அவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரியே இதுக்கு முன்னாடி பீக்ல இருந்த டைரக்டர்ஸ் இருக்கு, வித்யாசாகர் அவரோடது வந்து அவரா இருக்கட்டும், இல்ல தேவா அவரா இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கான்செர்ட்டா போறாங்க, அடிச்சு பிடிச்சிட்டு போயிடுறாங்க, அதை வந்து ரீல்ஸ் போறாங்க, எல்லாமே இருக்கு. அவங்களுக்கான பட வாய்ப்புகள் வருதா இல்ல அவங்க எடுக்கிறது இல்லையா? அவங்களுக்கான எல்லாம் ஒரு சீசன் தான். அவங்களுடைய காலகட்டங்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிருச்சு. இன்னைக்குமே அவங்க திறமைக்கு வந்து குறைவு கிடையாது. வித்யாசாகருடைய பாடல்கள் இன்னைக்கும் வந்து கேட்கக்கூடிய பாடல்கள் ரீல்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. ஆனா வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது என்ன, அந்த பாட்டு இன்னைக்கு சோசியல் மீடியா ட்ரெண்டிங்கா இருக்கு, ஆனா அந்த மியூசிக் டைரக்டர் வாய்ப்பு கொடுக்க மாட்டோம். அது என்னன்னா பிசினஸ் வைஸ் பாக்குற வித்யாசாகரா அவரு பழைய மியூசிக் டைரக்டர் ஆயிடுச்சு, தேவாவா அவர் பழைய மியூசிக் டைரக்டர் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப அதை அவங்களையும் மென்டலி அவங்களும் ப்ரிப்பேர் ஆயிடுறாங்க. ஓகே இனிமேல் கான்செப்ட் மாதிரி பண்ணுவோம், வேர்ல்டு வைடு பண்ணுவோங்கிற அந்த மனநிலைக்கு வந்துடுறாங்க. அது அவங்கள சொல்லியும் குத்தம் கிடையாது, இவங்கள சொல்லியும் குத்தம் கிடையாது. அது ஒரு சைக்கிளிங் தான். அவங்க ஒரு 20 வருஷம் கொடி கட்டி பிறந்தாங்க, 15 வருஷம் கொடி கட்டி பிறந்தாங்க. சரி, அடுத்து புதுசா வர்றாங்கல்ல, புதுசா வரவங்களே உள்ள விடுறீங்களா? அதுவும் செலக்டடா தானே இங்க வந்து பண்றீங்க. இது எதை வச்சு அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க இந்த அளவுகோலைங்கிறதே தெரியல. ஓகே சார். இப்போ பாடல்கள் மியூசிக் டைரக்டர்ஸ் அதை தாண்டி வர பாடல்களோட குவாலிட்டி பார்க்கும்போது ஏன் ஒரே ஜெனரேஷன் தான் இருக்கா, ஜென் ஆல்பா மட்டும் தான் இருக்காங்களா, ஏன் இன்னுமே வந்து 90s கிட்ஸ் அவங்களே இருந்துட்டு இருக்காங்க, அவங்கள பாட்டு கேட்குறாங்க. வர பாடல்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ஒரு கம்ப்ளைண்ட் என்ன, எதுவுமே பழைய பாடல்கள் மாதிரி இல்லை, இல்லைன்னா பொறுமையா கேட்குற மாதிரி இல்லை, ஃபாஸ்டா போய் முடிஞ்சிருது அப்படின்ற மாதிரியான ஒரு இதுவே வந்துருக்கு. அது ஒரு ட்ரெண்டாவே மாறிடுச்சா? இது ஜெனரேஷன் சேஞ்ச். ஓகே, அதாவது கால மாற்றம், ஒரு கட்டத்துக்கு மாறுறாங்க. இப்போ இளையராஜா பாடல்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட பாட்டை நம்ம இன்னைக்கு கேட்குறோம். நான் அந்த பாட்டை எங்க வீட்டுல வந்து ரெக்கார்டு இருந்துச்சு,
ஓகே ரெக்கார்ட்ல கேட்டிருக்கேன். இபி ரெக்கார்டு, எல்பி ரெக்கார்டு இருக்கும், சிறுசா இருக்கும், அப்புறம் பெருசா இருக்கும். ரெக்கார்ட் பிளேயர்ல அந்த நீடில வச்சோம்னா பாட்டு கேட்கும். அதுல கேட்டிருக்கேன் அந்த பாட்டை. உதாரணத்துக்கு நிழல்கள் பாட்டுன்னு வச்சு, நிழல்கள் படத்துல வர பாட்டை நான் கேட்டிருக்கேன். அதுக்கு பிறகு அந்த பாட்டை நான் கேசட்ல கேட்டிருக்கேன். 60-19 இருக்கும் கேசட். 60க்கு 12 பாட்டு நினைக்கிறேன், 90க்கு 20 பாட்டு. ஒரு சைட்ல திருப்பி போடணும் கேசட்ல நான் பாட்டு கேட்டிருக்கேன், அதே பாட்டை. அதற்கு பிறகு அந்த பாடலை வந்து நான் வந்து MP3ல கேட்டிருக்கேன். அதுக்கு பிறகு அந்த பாட்டை வந்து பென்டிரைவ்ல கேட்டிருக்கேன். இப்ப நிறைய ஆப் வந்துருச்சு, ஸ்பாட்டிஃபை மாதிரி நிறைய ஆப்ல நம்ம அந்த பாடலை கேட்கறோம், யூடியூப்ல கேட்கறோம். பாடல் கேட்கறதுக்கு நிறைய தளங்கள் வந்துருச்சு. ஆனா அந்த பாட்டு அப்படியே இருக்கு. அந்த பாட்டு அப்படியே இருக்குன்னா அன்னைக்கு இளையராஜா அவர்கள் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அவர் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதில்ல, டியூனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு. நீங்க இளையராஜா பாட்டை ஏதோ ஒரு ரேண்டமா ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பாட்டினுடைய பல்லவி ஒரு பாட்டா இருக்கும், சரணம் ஒரு பாட்டா இருக்கும், செகண்ட் சரணம் ஒரு பாட்டா இருக்கும். அதுக்கு ஒரு மெனக்கெடு எடுத்திருப்பாரு. ஆனா இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பண்ணிருப்பாரு. அது ஏதாவது ஒரு ராகமா இருக்கும். அது இசை தெரிஞ்ச, அந்த ராகங்கள் தெரிஞ்ச ஆட்களே மிரண்டு போறாங்க. ஒரு 4-5 ராகத்தை எடுத்து ஒரு பாட்டுல கொண்டு வந்து வச்சு அதை வந்து லைனா வந்து ஆர்டர் பண்ற விஷயங்கள்லாம் எப்படி? அப்ப வந்து அவருக்கு டியூனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு. டெக்னாலஜியோ இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கோ அவர் என்னைக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது இல்ல. அந்த டியூன் தான் முக்கியம் அப்படின்னு பண்றாங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, ஒரு லைனை பிடிச்சிட்டா போதும், அதை அப்படியே லூப் ஸ்டுடியோ வச்சு போடு, புது இன்ஸ்ட்ருமெண்ட்டை தூக்கி போடு, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி பண்றாங்க. போட்டுட்டு அதை என்ன பண்றாங்கன்னா, அது ஒன்ஸ் யூஸ் மாதிரி தான் அந்த பாட்டு. ரிப்பீட்டடா நம்ம வந்து 10 வருஷத்துக்குள்ள வந்த இசையமைப்பாளருடைய பாட்டை ரிப்பீட்டடா கேட்கறது இல்லையே. எல்லாருமே இளையராஜா பாட்டு தான் கேட்கறோம், ரஹ்மான் பாட்டு அந்த பாட்டை கேட்கறாங்க, யுவன் பாட்டை இப்ப கொண்டாடுறாங்க. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இசையமைப்பாளருடைய பாடல்கள் ரிப்பீட்டடா இருக்க முடியுது. இப்ப ஏற்கனவே திருப்பி சொன்ன ரகுநந்தன் படம் அந்த நீர்ப்பறை வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், அந்த பாட்டை இப்ப கொண்டாடுறாங்க. அப்ப டியூன் தான் நமக்கு அங்க நிற்கும். அப்ப ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஒருத்தவங்க மாறி வரப்ப இந்த ஜெனரேஷன் மாறி வருது. இப்ப நடிப்பே வந்து நமக்கு மாறி போச்சு. இப்ப முந்தைய என்ன பண்ணாங்கன்னா, டிராமால வந்து நடிக்க வந்தாங்க. டிராமால வந்து நடிக்க வந்தப்பன்னா எம்ஜிஆர் சிவாஜி காலங்கள்ல அது வந்து கொஞ்சம் சவுண்டா பேசுவாங்க, எக்ஸ்பிரஷனை ஓவரா கட்டுவாங்க. அதுக்கு ஏன் அப்படின்னா, அவங்க நாடகத்தில் நடிச்சு பழகிருக்கிறாங்க. நாடகத்தில் நடிக்கிறப்ப என்ன செய்யறாங்கன்னா, மைக்கு மேல தொங்கும், இந்த மைக்கில் இந்த சவுண்டு போய் பின்னாடி இருக்கவனுக்கு போகணுங்கிறதுக்காக சத்தமா பேசுவாங்க. எக்ஸ்பிரஷன் வந்து ஓவரா காட்டுவாங்க, அதாவது கண் அப்படி விரிச்சு காட்டுவாங்க, அழுகிறத முன்னாடி போய் காட்டுவாங்க. இப்போ இவங்க அப்படி சினிமாவுக்கு வரப்ப என்ன பண்றாங்கன்னா, அதே ஆக்டிங் வந்து இங்கே பண்றாங்க. அது நமக்கு இப்ப பாக்குறப்ப ஓவர் ஆக்டிங்கா இருக்கும். அப்ப அதுதான் சரியா இருந்துச்சு, மக்களுக்கும் அது பழகிடுச்சு. அப்ப ஒரு காலகட்டம் ரஜினி கமல் வர்றப்ப, கலர் படங்கள் வர்றப்ப ஆக்டிங் ஸ்டைல கொஞ்சம் குறைக்கிறாங்க. அப்புறம் தனுஷ், சிம்பு, இப்ப உள்ள காலகட்டங்கள்ல எந்த எமோஷனுமே இல்ல, நீ வந்து நில்லு, திரும்பி பாரு, மூஞ்சிய மூடிக்க, இல்லாட்டி தாடியை தடவு, இது மட்டும் போதும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இன்னைக்கு அந்த லிமிட்ல வந்துருச்சு. இது எங்க இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு உள்ள ஜெனரேஷனுடைய ஃபீல்பேக் தான் அது. அதை வந்து இங்க பிரதிபலிக்கிறது தான். அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒரு காஃபி ஷாப்லயோ ஒரு ஐடி கம்பெனிலயோ ஒரு மால்லயோ 2 பேர் பேசிக்கிறப்ப இந்த லிமிட் தான் இருக்கு அவங்கள்ட்ட. அவங்களோட எமோஷனல் இவ்வளவுதான் இருக்கு, இந்த எமோஷனலுக்கு இது போதும். அப்படி அவங்க கலை வந்து எப்படின்னா மக்கள் இருந்து எடுக்கிறது தான். அப்ப ஆக்டிங்குடைய ஸ்கேலே மாறிடுச்சு. எப்பயுமே இந்த சினிமா ஆடியன்ஸுங்கிறது இந்த 18ல இருந்து 25க்குள்ள தான் அவங்க மெயின் ஆடியன்ஸ். இப்ப அவங்க எதை ரசிக்கிறாங்க, அவங்க எந்த ரேஞ்சில் அவங்க எமோஷனல் இருக்கு. இப்ப எமோஷனலே கிடையாது. காதலுக்காக ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, டெய்லி பேப்பர்ல காதல் ஜோடிகள் தற்கொலை, ட்ரெயின் முன் பாய்ந்த தற்கொலை, மலையின் மீது குளிச்சு. இன்னைக்கு காதல் ஜோடிகள் தற்கொலை பண்றது இல்ல, காதலினுடைய பரிமாணமே மாறி போச்சு. இல்லையா விட்டு தொலை சனியனை, அவன் நம்பரை முதல்ல பிளாக் பண்ணு, சனியை முகத்துல முழிக்க கூடாது அப்படின்னு போட்டு அவங்க கூட இருக்க வேண்டிய சரி பண்ணுங்க, என்ன அப்படி காதலுடைய அந்த எமோஷனலே மாறிடுச்சு. இப்ப நீங்க இதே மாதிரி ஒரு படம் பண்றீங்க, காதல சொல்லாம ஒருத்த வந்து இருந்து இதயம்லாம் வெடிச்சு செத்து போறான்னா, இன்னைக்கு வந்து கிண்டல் பண்ணிடுவான், ஓட்டி எடுத்துருவாங்க. இன்னைக்கு படம் முழுக்க சொல்லாமையா இருப்ப அப்படின்னு கேட்பாங்க. உனக்கு சொல்றதுக்கு ஒரு மெசேஜ் பண்ணக்கூடாது, அவனால உன் ஃப்ரெண்டு சொல்லக்கூடாதா, இது கூட சொல்லாம நீ எப்படி காதலிக்கிறேன்றான். அந்த கேரக்டரே டேமேஜ் பண்ணிடுவாங்க. அப்ப இன்னைக்கு எமோஷனல் மாறிடுச்சு, வாழ்வியல் முறை மாறிடுச்சு, இப்ப இசையும் மாறிடுச்சு. இந்த படத்துக்கு போடுறோம், இதோட கேட்டு போயிரு, தூக்கி குப்பையில போட்டு போயிரு, அடுத்தலாம் கேட்காத, படம் வர்ற வரைக்கும் படத்துக்கு ப்ரொமோஷன் இருக்கா. அந்த பாட்டவே நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு கேட்கறப்ப நமக்கே அது வந்து ஒட்ட மாட்டேங்குது. இப்ப கலாச்சாரம் மாறி போச்சு, இசை முறை மாறி போச்சு, அதனால அவங்களும் மாறிட்டாங்க, அவ்வளவுதான். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும். சினிமா ஒரு பரிமாணமா மாறிட்டே வருது. மிக்க நன்றி சார்.